ஜாக்கி உலக சாதனை புத்தகம் காணாத சுடர் திரைப்படத்திற்கான உலக சாதனை உறுதிப்படுத்தியுள்ளது. தி பாத் மேக்கர்ஸ் தயாரிப்பில் உருவான காணாத சுடர் திரைப்படத்திற்கான உலக சாதனை சான்றிதழை ஜாக்கி உலக சாதனை புத்தகம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது. டாக்டர் ஜனகன் எழுதி இயக்கியுள்ள இந்த தனித்துவமான தமிழ் த்ரில்லர் திரைப்படம் அதன் முன்னோடி தயாரிப்பு முறைக்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 14, 2004 அன்று பிறந்த பன்முக திறமையாளர் டாக்டர் ஜனகன் இத்திட்டத்தை வழிநடத்துவதில் விதிவிலக்கான பார்வையும் செயல்திறனையும் வெளிப்படுத்தியுள்ளார். இப்படம் ஒரே ஒரு லென்ஸை பயன்படுத்தி படமாக்கப்பட்ட முதல் திரைப்படம். திரைக்கதை பதிவு செய்யப்பட்டதிலிருந்து வெறும் 23 நாட்களில் முடிக்கப்பட்டது. மேலும் இந்த படத்தில் வில்லன் என்ற கதாபாத்திரமே இல்லாத திரைப்படமாக இருப்பதும், படப்பிடிப்பு முடியும் வரை நடிகர்களுக்கு முழு கதை தெரியாமல் நடித்ததும் இருக்கிறார்கள். இதற்காக 4 விருதுகளை பெற்றுள்ளது காணாத சுடர் திரைப்படம். டாக்டர் ஜனகன் மற்றும் தி பாத் மேக்கர்ஸ் உண்மையிலேயே திரைப்பட தயாரிப்பின் எல்லைகளை தாண்டி எங்கள் சாதனைகளில் ஒரு தகுதியான இடத்தை பெற்றுள்ளனர். இப்படத்தின் ஒருவரி சுருக்கம் செப்டம்பர் 10, 2025 அன்றும், தலைப்பு செப்டம்பர் 15 அன்றும் பதிவு செய்யப்பட்டு நவம்பர் 4, 2025 அன்று அதிகாரப்பூர்வ உலக சாதனை பதிவுடன் உச்சத்தை எட்டியுள்ளது. உலக சாதனை படமான காணாத சுடர் விரைவில் திரைகளில் வெளியாக உள்ளது. சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன். வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமா பண்ணலான்ட்டு காணாத சுடர் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ படம் பேர் இது வரைக்கும் எங்கேயுமே சொல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா எங்க ப்ரெஸ் மீட்ல ரிலீஸ் பண்றோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் படம் வந்து ஒரு 4 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து 4 வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஸ்கிரிப்ட்ல இருந்து ஷூட் முடிஞ்ச வரைக்கும் படம் வந்து 23 டேஸ்ல முடிச்சிருக்கும். ஸோ ஒரு படம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பேசிக்கா வந்து நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட்ல இருந்து ஷூட் போறதுக்கு 3 to 6 months மினிமமா எடுத்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா மெனி ஃபிலிம்ஸ் வந்து இயர்ஸ் கணக்கில் கூட எடுத்துக்காங்க. நம்ம வந்து 23 டேஸ்ல பண்ணி அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டா பண்ணியிருக்கோம். அண்ட் ஷூட் பண்ண லென்ஸ் வந்து எங்கேயுமே மாத்தது கிடையாது. படம் ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்குமே ஒரே லென்ஸ்ல ஷூட் பண்ணது தான். அண்ட் இங்க இருக்க எந்த ஆர்டிஸ்டுக்குமே படத்துல என்ன கதைன்னு தெரியாது, அவங்களோட போர்ஷன் என்னன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது ஸ்பாட்டுக்கு வருவாங்க, டைலாக் சொல்லுவோம், டைலாக் பேசுவாங்க, அது மட்டும் தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃபிலிம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் த்ரில்லர் மாதிரி எடுத்திருக்கோம். பேசிக்காக சொல்ல வேண்டிய மெசேஜ் என்ன அப்படின்னா வந்து ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி, ஸ்ப்ரெட் லவ்ன்ற விஷயத்த நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கன்வேமெண்ட் வந்து லாஸ்ட்ல ஒரு 10 minutes வந்து கிளியராகவே புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ படம் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபீச்சர் ஃபிலிம். ஓகே. ஸோ காணாத சுடர் வந்து ஒரு ஃபிக்ஷனல் த்ரில்லர் ஃபிலிமா இருந்தாலுமே படத்துல வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் வில்லன்ற கேரக்டர் நம்ம காமிக்கவே இல்லை. ஸோ வில்லன்ற ஃபேஸ் இல்லாம தான் படம் ஃபுல்லா மூவ் ஆயிட்டு இருக்கும். அண்ட் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஜாக்கி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், தேங்க்யூ ஜேக்கப் சார், எஸ்தர் மேம், அண்ட் தேங்க்யூ பிரியா மேம் இந்த ஹானருக்கு. அண்ட் என்னோட வெல் விஷஸ் பேரண்ட்ஸ், நான் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட டேரக்டருக்கும் பெரிய நன்றி. சார் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து 4 கேட்டகரி சார். படம் வந்து 23 நாள்ல முடிச்சதுக்கு ஒன்று, சிங்கிள் லென்ஸ்ல பண்ணதுக்கு ஒன்று, வில்லன் இல்லாம பண்ணதுக்கு ஒன்று, ஆர்டிஸ்டுக்கு யாருக்குமே கதை தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்க போர்ஷன் கூட அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆமா, அவங்களுக்கே தெரியாது. இல்ல சீரியல்ஸ் நிறைய பேர் பண்றாங்க, வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க, மூவிஸும் பண்ணியிருக்காங்க சார். தேங்க்ஸ்.